அனைவருக்கும் வணக்கம். இந்த திமுக அரசாங்கம் தமிழக இளைஞர்களுடைய எதிர்காலத்தையே கேள்விக்குறியாகிருச்சு அப்படிங்கிறது தான் உண்மை நண்பர்களே. ஒரு பக்கம் டாஸ்மாக் அப்படியே சாராயத்தை வெள்ளம் போல பாய்ச்சது தமிழகத்துல, இன்னொரு பக்கம் ட்ரக்ஸ் கலாச்சாரம், இன்னொரு பக்கம் திரும்பினா எல்லாமே இலவசமாக கொடுத்து இளைஞர்களை தமிழகத்துடைய எதிர்காலத்தையே சோம்பேறிகளாக மாற்றி வருது இந்த அரசாங்கத்துடைய கொள்கைகள். இதையெல்லாம் மீறி கஷ்டப்பட்டு ஒரு சிலர் எப்படியாவது படிச்சு நல்ல வேலைக்கு போயிடணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தோடு ப்ரிப்பேர் பண்ணிட்டு பரீட்சைக்கு வந்தா தமிழ்நாடு அரசு நடத்துகிற பரீட்சைகள்ல டிஎன்பிஎஸ்சிலேயே தமிழ்நாடு அரசுடைய ஆக உயரிய ரெக்ரூட்மெண்ட் கமிஷன் இதுதான். இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நடத்துறதுல ஒரு பெரும் குளறுபடியை செய்து கடைசி நிமிஷத்துல அந்த எக்ஸாமையே தள்ளி வச்சிருக்காங்க, ஒத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கறத பாக்குறோம். பல தசாப்தங்களாக செயல்பட்டு வருகிற டிஎன்பிஎஸ்சிக்கு முறையாக ஒரு தேர்வை நடத்தக்கூட அனுபவம் இல்லையா? ஏன் இப்படி எங்களுடைய எதிர்காலத்துல விளையாடுறாங்க அப்படின்னு நேற்றைய தினம் தமிழக இளைஞர்கள் கதறுவதை பார்க்க முடிஞ்சது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2A கான தேர்வுகள்ல ஏகப்பட்ட குழப்பங்கள். தேர்வு மையத்துக்கு போனா நிறைய தேர்வர்களுடைய என்ன இல்ல, அதாவது எழுத போற எக்ஸாம் நம்ம நம்பர் அந்த சென்டர்ல நமக்கு அலாட் பண்ணியிருக்கிற சென்டர்ல நம்ம நம்பரை காணோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? அது மட்டும் இல்ல, சில தேர்வு மையங்களுக்கு கொஸ்டின் பேப்பரே வந்து சேரல அப்படின்னா பாத்துக்கோங்களேன். தமிழக அரசு உடைய நிறுவனமான டிஎன்பிஎஸ்சி நடத்துகிற ஒரு தேர்வுல இப்படிப்பட்ட குழப்பங்கள் வந்திருக்குது அப்படின்னா அது இந்த அரசுடைய அலட்சிய போக்கை காட்டுதா அப்படிங்கிற கேள்வியை இன்னைக்கு பலரும் எழுப்பியிருக்கிறாங்க. எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது தொடர்பாக தன்னுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. 5.5 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சியை பிடித்த திமுக ஒரு தேர்வை கூட, அதுவும் டிஎன்பிஎஸ்சி தேர்வை கூட முறையாக நடத்தாம இருந்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. மேலும் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா 5.5 லட்சம் வேலைகள் கொடுப்பேன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் 39,000 வேலை தான் கொடுத்திருக்காங்க. இப்படி ஏற்கனவே இளைஞர்கள் வயிற்றுல அடிச்சிருக்குது இந்த திமுக அரசாங்கம். இப்பொழுது டிஎன்பிஎஸ்சி தேர்வையும் ரத்து செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. உண்மைதானே நண்பர்களே? இத்தனை நாட்களாக படிச்சு பிராக்டிஸ் பண்ணி அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணதோட இல்லாம தேர்வு மையத்துக்கு நியரஸ்ட் டவுனுக்கு வந்திருப்பாங்க. அதற்கு முத நாளோ அல்லது 2 நாட்களுக்கு முன்னாடி கூட அவங்க கிளம்பி வந்து இந்த தேர்வு மையம் இருக்கிற ஊருக்கு வந்து ரூம் போட்டு தங்கி எத்தனை பாடுபட்டு அந்த தேர்வு மையத்துக்கு வந்து சேர்ந்திருப்பாங்க. இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு வந்த பிறகு அந்த தேர்வை ரத்து பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி ஈஸியா ஒரு அறிவிப்பை செய்துட்டு போயிருச்சு அப்படின்னா அதெல்லாம் அந்த இளைஞர்களுடைய மனதில் எவ்வளவு ஒரு ஆறாத ரணமாக மாறி இருக்கும், அவர்களுக்கு எத்தனை துன்பங்களை இது விளைவித்திருக்கும் அப்படிங்கிறத நம்மால எண்ணி கூட பார்க்க முடியவில்லை. உண்மையிலேயே தமிழக இளைஞர்களுக்கு இது திமுக அரசால் செய்யப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமே அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது.